தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சிலே வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே சிவா திருச்சிற்றம்பலம். நாற்பதாவது ஆண்டு விழாவிற்கு வருகிறதற்கு தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களே, பொது சேவை செய்து கொண்டிருப்பவர்களே, சொந்தங்களே, எனது கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களே, அத்தனை பேருக்கும் வருக வருக என்று முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, 40 ஆண்டு காலம் அப்படிங்கனால திரும்பி பார்த்தா இந்த தொழில் பண்ணுறது பல சிரமங்களுக்கு இடையில் செஞ்சுட்டு வரோம். ஆனால் சாய் கணேஷ் அண்ணனுக்கெல்லாம் நல்லா தெரியும். தொடர்ந்து அவர் நம்ம சொன்னால் கூப்பிட்டு வர்றாரு. சுரேஷ் அவருக்கும் நல்லா தெரியும். இதுக்கிடையில் நாம் வருஷம் நம்ம பகுதியில் சிறப்பாக பொது சேவை ஏதாவது செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த விழாவில் நம்ம ஒரு கௌரவம் பண்ணுறது வழக்கம். அது தொடர்ந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். கலாச்சார விழாங்கூட நம்ம நடத்தலான்னு முயற்சி பண்ணோம். அது அந்த கலாச்சார விழா அப்படியே தவிர்த்து போட்டுருச்சு. அது எப்படின்னா, ஆக்சுவலாக ஒவ்வொருத்தர் மனசுலேயுமே வருங்காலத்தில் இப்போது இந்த கலாச்சாரங்கிறது குறைஞ்சி இதெல்லாம் வேஸ்ட்டாங்கிற மாதிரி ஆகி வேறு திசைக்கு மாறுது. அப்போது அந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் இடம்பெறையில் இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறது, இந்த மாதிரி செயல் செய்கிறதெல்லாம் தவறுங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வர்றாங்க. பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. ஆனால் யதார்த்தமாக பார்த்தா அப்படி இல்லை. நாங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி நடத்துகிறோம். ஒவ்வொரு கம்பெனிலையுமே எத்தனை பொல்யூஷன் உருவாகுது, அதை எப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க தொழில் நடத்திட்டுருக்குறாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் பொல்யூஷன் உருவாகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பட்டாசுங்கிறது மகிழ்ச்சிக்காக நம்ம முன்னோர்கள் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. எல்லாருமே பட்டாசு வெடிக்கிறாங்களா அப்படிங்கன்னா இப்போ யோசனை பண்ணி பார்த்தோம்னா அப்படியெல்லாம் இருக்காதுங்க. ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு 8 வயசு 9 வயசு வரைக்கும் தான் அந்த உற்சாகம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அவங்களுடைய நோக்கம் வேறு மாதிரி போயிடும். ஆனால் இப்போ அது வருங்காலத்தில் அதை தவறுன்னு சொல்கிற அளவுக்கு உருவாக்கிட்டாங்க. இந்த பட்டாசு தொழிலுங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய சவால் ஒவ்வொரு இடத்துக்கும். ஏன்னா சிவகாசியில் நாங்கள் போய் நிறைய பார்க்குற போது அவங்க வாழ்வாதாரத்துக்கு அந்த சிவகாசிங்கிற ஊரே இந்த தொழிலை நம்பி தான் இருக்குது. பல குடும்பங்கள் நிறையா லட்சக்கணக்கான பேர் அந்த மருந்துக்குள்ளே போராடி தன்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக இது பண்ணுறாங்க. இது முதல்ல ஜப்பானில் தான் இந்த பட்டாசு உருவானது, தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அதை போய் இங்கே இருக்கிறவங்க போய் கண்டுபிடிச்சி பார்த்து அப்புறம் இதை கொண்டு வந்து டெவலப் பண்ணி இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்ம சிவகாசி தான் மிக அற்புதமாக பட்டாசு தயாரிச்சிட்ருக்குறாங்க. அது மாதிரி நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது. நாம் போய் இதில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதுதான் வெடிக்கும், அதுதான் வெடிக்கும், இந்த கம்பெனி தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் கண்டுபிடிக்கிறது. புதுசாக போய் பார்க்குறவங்களுக்கு அதில் நிறையா விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு. ஒரு பட்டாசு வெடிக்குன்னா இவ்வளோ செகண்ட் வெடிக்கணும்னு இருக்குது. ஆனால் அது குறைச்சிருவாங்க. இப்போ நாங்களே ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுக்கு 1000 வாளான்னு எடுத்தால் கிட்டத்தட்ட ஆஃப் கவுண்ட்டு 1000 வெடி வெடிக்காது, 500 600 தான் வெடிக்கும். அது 200 ரூபா 150 ரூபாய்ன்னு கொடுக்குறாங்க.
ஆனால் நல்லா 1000 வெடிக்கிற மாதிரி பட்டாசு தான் 300 ரூபா 350 ரூபா ஆகும். இது எங்களுக்கு போய் பார்த்தா கண்டுபிடிச்சா தான் தெரியும். அது அப்புறம் பட்டாசு சைஸையும் சின்னது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் தொழில் இருக்குது. 80% 90%ன்னு சொல்லி ப்ராஃபிட்டு கம்மி பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அது மேனுஃபேக்சரிங்கு காஸ்ட்டில் கம்மி பண்ணி அந்த ப்ரைஸில் இதில் அடிச்சிருவாங்க. எம்ஆர்பி ரேட்டு அதுலேருந்து தான் கம்மி பண்ணுறாங்களே ஒழிய நம்ம ரெகுலராக நியாயமாக விற்கிற ரேட்லேருந்து கம்மி பண்ணுறதில்ல. நம்ம அப்படி இல்லை, ஒரு குறிக்கோள் வச்சுருக்குறோம். நியாயமான விலையில் தரமான பட்டாசு தான் கொடுக்கணுங்கிறது ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றோம். அப்படி இல்லைன்னா அது பண்ணுறதில்ல. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க இப்போ நம்ம கடையை தேடி வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த சைடு இருந்து 3 கிலோமீட்டர், அந்த சைடு இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி அது பட்டாசு கடை எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிச்சி வரணும். அப்படி இருந்தாலும் கஸ்டமர் நிறைய பேர் வர்றாங்க. அதுக்கு காரணம் நியாயமாக நேர்மையாக சேல் பண்ணுறதுனால தான். அதுக்கு மெயின் காரணம் உங்களை மாதிரி இருக்கிற நண்பர்களும் வாடிக்கையாளர்களும் நம்மளை புரிஞ்சுட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு பட்டாசு கடை நடத்துகிறதுனா பல பிரச்சனை இருக்குங்க. முதல்ல எல்லாம் வந்து பர்மனெண்ட் லைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஏன்னா இது மாதிரி அரசியல் சார்ந்தவங்களுக்கு இதை விளக்குனா தான் அவங்க போய் எடுத்து சொல்லுவாங்க. ஒரு பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா லைசன்ஸ் இருக்கிறவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறது ஒரு ரூல் கொண்டு வரணும். ஆனால் லைசன்ஸ் எனக்கு வந்து 10ஆம் தேதி இன்னையிலேருந்து தான் லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் எப்படி இது எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இவ்வளோ ரகரகமாக பிடிச்சி அடுக்கி 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இது பண்ணுறதுக்கு 15 நாள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அப்படி பண்ணுனா நான் திருட்டுத்தனமாக பண்ணுறதான்னு அர்த்தம். 10ஆம் தேதி லைசன்ஸ் கொடுத்தா இது மன உளைச்சல் இருக்குது எனக்கு. நியாயமாக தான் நம்ம பண்ணணும். ஆனால் லைசன்ஸு முன்னாடியே கொடுக்குறது நாங்களும் அந்த அசோசியேஷன் மூலிமா சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் சில பேர் செய்கிற தவறுகள்னால அரசும் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியறதில்ல. ஏன்னா பட்டாசு நிறையா வச்சுட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மெயின்டைன் பண்ணாமல் கசம்புசான ஒரே இடத்துல போட்டு பண்ணுறதுனால அது ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க ஸ்கிட் பண்ணுறாங்க. இது எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த அளவில் நம்ம பட்டாசை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுபோக இங்கே வந்திருக்கிறவங்கள நம்ம ஆனர் பண்ணுற விதமாக ஒவ்வொருத்தராக நம்ம ஆனர் பண்ண போகிறோம். அப்போ தான் அவங்கள பற்றி தெரியும், அறிமுகமாகும். புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களையும் அறிமுகப்படுத்திக்கலாம். இப்போது நம்ம விற்பனையை நம்ம பட்டாசு கடை ஓப்பன் பண்ணது நம்ம ஓஸ்மா சுரேஷ். அவர் கிட்டத்தட்ட 20 வருஷமாக 25 வருஷமாக நம்மளுக்கு தெரியும். அவர் நல்ல ஒரு சிறந்த பொது சேவை செய்கிறவர். மரம் நடுற காலத்துலேருந்து இந்த மாதிரி குறிச்சிக்குளம் பாதுகாப்புலேருந்து அவர் தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இந்த கடையை இந்த வருஷம் திறந்து வச்சுருக்காரு. தீபம் சிவகுமார் தனது வரவேற்புரையில் கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டோம். ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி கலாச்சார விழா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் இருக்க அமைப்புகள்லாம் சேர்ந்து தமிழ் கலாச்சாரம், இந்துவோட கலாச்சாரத்தை எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறது ஒரு விழாவாக எடுக்கலாம்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி எல்லா ஸ்கூலையுமே கூப்பிட்டு ஒரு போட்டி மாதிரி வச்சு, மெயினாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சயின்டிஸ்ட் இருப்பாங்க. நாங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டுபிடிப்பெல்லாம் வந்து டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. நம்ம கடைக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது தான் அவங்களோட திறமையும் வெளியே வரும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கலாச்சாரம் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம கொண்டு போய் சேர்த்தணும், மக்களுக்கு எப்படி போய் சேர்த்தணும். இனி வரக்கூடிய சந்ததிகள் வந்து அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து இனி டிவியில் பார்க்காம சொந்த பந்தங்களில் செல்ஃபோனில் பார்க்காம நேரில் போய் பார்க்குற மாதிரி ஒரு முயற்சி நம்ம கொண்டு வரணுங்கிறது தான் நாங்கள் இந்த கலாச்சார விழாக்கு பண்ணுறோம். என்ன முயற்சி அப்படின்னா தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வளர்ச்சி நிதிக்காக வந்து ஒரு QR கோடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஆஃப் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் வந்து அங்கே இருக்கு நிதி வரணும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு ஒரு QR கோடு கொடுத்து அதில் வாங்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு 10% ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அந்த QR கோடில் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் 100 ரூபாய் அந்த அனாத ஆசிரமத்துக்கு போய் சேரும். தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்புக்கு மூலிமா QR கோடு மூலிமா வாங்கினாங்கன்னா
அவங்களுக்கு வளர்ச்சி நிதிக்காக ஒரு 100 ரூபாய் போய் சேருன்னு ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கிறோம். ஸோ இதை வந்து நாங்கள் அது மட்டும் பண்ணாமல் ஆன்லைனில் இப்போது ஃபேஸ்புக் ஆட்டோமேஷன், அதாவது சோஷியல் மீடியா ஆட்டோமேஷன் ஒன்று புதுசாக கொண்டு வந்துட்டு இல்லை எல்லாமே QR கோடில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருக்கோம். இது என்ன ஃபஸ்ட்டு முயற்சி என்னென்னா, எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்த வருஷம் ஒரு ட்ரையலுக்கு பெரிய லெவலில் பண்ணலாம். ஏன்னா நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃபண்டு ரைசிங் ரொம்ப சிரமமாக இருக்குது. புதுசாகவே செய்கிறவங்களுக்கு ஃபண்ட் ரைசிங்கிறது ஒரு இதாக இருக்குது. எங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால ஒரு பகுதியை லாபத்தில் ஒரு பகுதியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் இது 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் இது வெளிப்படையாகவே பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டேஜாகவே கொண்டு வந்துடலான்னு சொல்லி இந்த வருஷம் அது உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அது QR கோட் ஸ்கேனில் வர மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அது ஒரு விஷயம்ங்க. அப்புறம் சுரேஷ் சார் தான் நாங்கள் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கலாச்சார விழா நடத்தணும் ஒரு டைம் நடத்தி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எங்களோட நோக்கமே பார்த்திங்கன்னா இந்த கலாச்சார விழா 2 விஷயத்துக்காக நாங்கள் நடத்தலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தீபாவளி, பொங்கல், தமிழ் வருட பிறப்பு கொண்டாடுறோமான்னா ஆயுத பூஜை எடுத்துக்கோங்க. கொண்டாடுறோமா அப்படின்னா படிப்படியாக அளவுகோல் இப்படி கீழே இறங்கிட்டே போயிட்டுருக்கு கிராஃப். நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பாருங்கள். பொங்கலுக்கு எப்படி பண்ணிட்டு இருந்தோம், தீபாவளிக்கு எப்படி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு குழந்தைகள் வந்தாங்கன்னா தாத்தா பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்களா, இல்லை நம்ம நோம்பி எதுக்காக கொண்டாடுறோம், ஸ்வீட் செய்கிறோமா, இன்றைக்கி வீட்டில் யாருமே ஸ்வீட் செய்கிறதில்ல. ஸ்வீட் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற சொந்த பந்தங்களுக்கும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம செஞ்ச ஸ்வீட்டை கொடுத்து அவங்க வீட்டிலேருந்து செய்கிறத நம்ம கொடுத்து பண்டமாற்ற மாதிரி கொடுத்து அதில் ஒரு பந்தம் பாசம் இருந்தது. இன்றைக்கி அது இல்லைங்க. இதை இந்த விஷயத்தெல்லாம் தெளிவாக குழந்தைகளுக்கு மெயினாக போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். அப்போது கோஸ்மா தலைவர் சுரேஷ் அவர்கள் தனது உரையில் தீபம் பட்டாசு கடை திறப்பு விழா மிக திரளாக முக்கியமான நண்பர்கள் எல்லாரும் கலந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்வு இந்த வருடம் மிக சிறப்பான ஒரு சேல்ஸை அடையணும். அதற்கு இங்கே இயற்கை அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் ஈச்சனாரியினுடைய மக்கள் சேவகர் அண்ணன் மகாலிங்கம் அவர்களையும், அண்ணன் சாய் கணேஷ் அவர்களையும், கொசிமாவினுடைய பொருளாளர் அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களையும், எப்பவுமே பல நிறங்களில் வண்ணமாய் சொல்லித்துக் கொண்டிருக்கும் மாணவிகள் கனகராஜ் அவர்களையும், அதே மாதிரி என்ன அதிரடி கவிஞர் சியாவினுடைய தலைவர் SP ரங்கராஜ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிவா சொன்ன மாதிரி கலாச்சார விழா நடத்தலாம், ஆனா தள்ளி போகுது அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க குழந்தைகளுக்கு கொடுங்க ஒரு டார்கெட், அவங்கள வச்சு பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க வந்துருவாங்க. வருஷம் இந்த தீபம்ல ஒரு கலாச்சார விழான்றதை விட ஒரு அவங்களோட திறமையில காமிக்கக்கூடிய ஒரு இது நடக்கும் அப்படின்ட்டு அங்க இருக்க மாணவர்களுக்கு அந்த ஊக்கம் கொடுக்குற மாதிரியும் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை ஒருங்கிணைச்சு ஒரு விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கலாச்சார விழான்றது என்ன, நீங்க இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, ஒவ்வொன்றும் தள்ளி போகுது, ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னாக்கா, இன்னைக்கு ஆயுத பூஜை வருது, 2 நாள் லீவ் 3 நாள் லீவ் வருதுன்னா ஆயுத பூஜை அடுத்த நாள் தான். இவங்க லீவை என்ஜாய் பண்றதுக்கு முதல் நாளே பூஜையை போட்டு போயிடுவாங்க. எங்க எல்லாமே அடிச்சு நொறுக்கப்படுதுன்னா அங்கதான். நம்மளோட தேவைக்கு பூஜையோட இதை நாளை மாத்திக்கிறோம். அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. பூஜை போடுறாங்க, ஆயுத பூஜைன்னு ஒண்ணு இருக்கு, விஜயதசமின்னு ஒண்ணு இருக்கு, எல்லாம் இருக்குன்னா அன்னைக்கு அது நடக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாள் நாளே பூஜை போடுறாங்க, முடிஞ்சா அதுக்கு முதல் நாளே பூஜையை போட்டு எல்லாம் டூர் பிக்ஸ் பண்ணி போயிடுறாங்க. அப்ப அந்த ஆர்வம் எங்க இதாயிருதுன்னா, அந்த ஃபேமிலி டோட்டல் அந்த ஃபேமிலிக்கு சேர்ந்து அந்த வரக்கூடிய வருங்கால சங்கதியும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தை எங்க போகுது, அந்த போய் சுத்தி பார்க்குற ஒரு அதோட என்ஜாய்மெண்ட்டுக்கு அதுல பழகிடுறாங்க. அப்படித்தான் ஒவ்வொரு பேரண்ட்டு இப்போ மாறி அப்படியே சிறு கொஞ்சம் கொஞ்சமா போய் மாறிடுது. பொங்கல் லீவா, பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்காம பொங்கலுக்கு முதல் நாளே பொங்கலை வச்சுட்டு லீவு 3 நாள் 4 நாள் லீவுக்கு போயிடுறாங்க. சியா தலைவர் ரங்கராஜன் அவர்கள் தனது உரையில் கூப்பிட்டு அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி ஒரு நல்ல செயல் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வியாபார நோக்கம் மட்டும் இல்லாம அது சமுதாய சிந்தனையும் சமுதாய நலன் கருதிய பல செயல்களை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு இளைஞர், அவரை பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. அந்த வயசுலயும் இன்னும் இளமையோட இருக்காரு. நம்மளால முடியல.
அவரோட வயசுல பழைய வயசு நம்மெல்லாம் கம்மியா இருக்கோம். பொது வாழ்க்கையில போர் அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த சமுதாயத்தின் மேல வெறுப்பும் வருது. நிறைய பண்றோம், ஆனா அதே சமயத்துல இந்த மாற்ற முடியலன்ற கோபமும் ரொம்ப, அதே சமயத்துல குடும்பம் அப்படின்ற அதை சரியான வரையில அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியலன்ற ஒரு தாக்குதல் இருக்குது. ஆனா அவர் இரண்டையும் 2 கண்ணு போல பாவிச்சு நடத்திட்டு இருக்காரு. குடும்பத்தையும் பாக்குறாரு, தொழிலும் பாக்குறாரு. அதே சமயத்துல ஒரு இளைஞனை போல இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிட்டு ஒரு புதிய உத்வேகத்தோட அவர் செயல்படுறாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. வேற மாதிரி நம்மளும் செயல்படணும்னு முடிய மாட்டேங்குது. ஆனா கலாச்சார பண்பாட்டை பேணி காக்கணும்னு சொல்றாங்க. உண்மையிலே அழிஞ்சிட்டு தான் வருது. எங்க பணத்தை நோக்கி தான் எல்லாத்துடையதான் போயிட்டு இருக்கு. இந்த பணத்தை நோக்கி போச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கடைசியில மனிதநேயம் இல்லாம போயிடும். இந்த கலாச்சாரம்லாம் எதுன்னா நம்ம உறவுகளையும் மனிதநேயத்தை கட்டி காப்பாத்துறதுக்காக தான் இந்த கலாச்சாரங்கள்லாம் அன்னைக்கு முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருந்தாங்க. இப்ப பொங்கல் பண்டிகை சொல்ல மாட்டாம சொல்ல மாட்டாம குக்கர்ல வச்சு கேஸ் அடுப்புல வச்சு பண்றாங்க. அந்த பண்டிகை எது கொண்டாடுறோம்? உண்மையே உழவனை மதிக்கிறோமா? என்னைக்கு உழவனை மதிக்கிறோமோ அப்பதான் இந்த பண்பாடு நம்ம மதிப்போம். அப்போ யாரு இப்போ ஒரு தாய் தகப்பனை மதிச்சாதான் அந்த பையன் இந்த சமுதாயத்தை மதிக்கக்கூடிய ஒரு பையனா இருப்பான். அப்போ என்னைக்கு உழவரை மதிக்கலையோ இந்த கலாச்சாரத்தை நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். இந்த தீபாவளியை மட்டும் ஏன் அதிகமா கொண்டாடுறோம்னா போனஸ் கிடைக்குது. அதனாலதான் கொண்டாடுறோம். அதுவும் கூட இப்ப பாத்தீங்கன்னா தொழிலாளர்கிட்ட அந்த ஒற்றுமையெல்லாம் சந்திச்சு போச்சு. ஏன் சந்திச்சு போச்சுன்னா ஒரே ஒரு நிகழ்வு தான். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த பேப்பர் பாத்தீங்கன்னாலும் போனஸ் பிரச்சனை, இங்க ஸ்ட்ரைக்கு அங்க ஸ்ட்ரைக்கு, இது மாதிரிலாம் வரும். அடுத்ததாக பாராட்டு பெறுபவர்கள் செல்வபாண்டியன், செல்வநாயகம். இருவரும் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்திலே என்னுடன் சிறப்பாக பணிபுரிந்து தன்னார்வ தொண்டு செய்தவர்கள். அது மட்டுமல்ல, நம்ம தீபம் இயற்கை சேனலிலே பல இடங்களிலே இவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து பல நிகழ்ச்சிகளை எடுத்திருக்கிறார்கள். அதில் உச்சமாக கடந்த முறை ஈசாவில் நடந்த கிராம உற்சவத்திலே இவர்கள் கூடவே என்னை அழைத்து சென்று மிகச் சிறப்பாக அந்த நிகழ்ச்சிகளை எடுப்பதற்கு மிகவும் உதவியாக இருந்தவர்கள். வாருங்கள், என்னுடைய கையினாலேயே அவர்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், செல்வநாயகம், பாண்டியன். பாராட்டு பெறுபவர் ஆர்.எம். முருகேசன். இவர் நமது VSSM முன்னாள் மாணவர் சங்கத்தை உருவாக்கி பல பொது நிகழ்ச்சிகளை தொகுத்து ஃபேஸ்புக்கிலே போட்டு ஃபேஸ்புக் கதாநாயகன் என்ற பெயரை பெற்றவர். குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்திலே மிகச் சிறப்பாக பணியாற்றியவர். தற்போது கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பிலே செய்தி தொகுப்பாளராக இருந்து செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். வாருங்கள் முருகேசண்ணா, அவருக்கு கொங்கு சிவசாமி அவர்கள் சால்வை வைத்து பாராட்டுதலை தெரிவிப்பார். அடுத்து பாராட்டு பெறுபவர் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் பொருளாளர் கோபால் அவர்கள். இவர் சிறுவாணி தண்ணீரை அனைவருக்குமே கொடுத்து நல்ல சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, குறிச்சிக்குளத்திலே பொருளாளராக இருந்து எங்களோடு தன்னார்வமாக பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சால்வை அணிவித்து பாராட்டலை தெரிவிக்கிறார் கொங்கு கவிஞர் பாலு அவர்கள். அடுத்து என்னோடு தோள் கொடுத்து நான் எடுக்கும் செயல்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து செயலாற்றக்கூடியவர் எனது மைத்துனர் ஜோதிமணி அவர்கள். அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துபவர் செல்வநாயகம் அவர்கள். ஜோதிமணி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். அடுத்து பாராட்டு பெறுபவர் என்னுடைய வகுப்பு தோழனாக சிறுவயது முதலே இருந்து கொண்டு குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்திலே உதவி செயலாளராக இருந்து செயலாற்றக்கூடிய நந்தகோபால் அவர்கள். அவர்களுக்கு அந்த குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்திலே தற்போது இணைந்து எங்களோடு பணியாற்றிய கோபாலின் நண்பர்
சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவிப்பார். அடுத்து பாராட்டுதலை பெறுபவர் கவிஞர், கொங்கு கவிஞர் பாலு அவர்கள். நம்ம தீபம் இயற்கை சேனலுக்கு ஏதாவது பாடல் வேணுன்னா அவர்கிட்ட சொல்லிட்டா உடனே எழுதி அனுப்பிச்சிடுவார். நம்ம கோவை பரமன் அவர்கள் பாடல் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருவார். அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த கவிஞர், கோவை சொந்தங்களின் சங்கமத்தின் தலைவர் திரு பாலு அவர்களை பாராட்டுதலுக்கு நமது நந்தகோபால் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் உதவித் தலைவர் அவர்கள் பாராட்டி சால்வை அணிவிப்பார். என்ன நேயர்களே, அருமையான ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பொதுவாக சேவை செய்கிறது தன் குடும்பத்தை தாண்டி, தன் தொழிலை தாண்டி இதுபோல் பல நல்ல உள்ளங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஊக்குவிப்பதன் நோக்கம் இன்னும் பல சேவைகள் நமது பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வருடா வருடம் எங்கள் தீபம் நியாய விலை பட்டாசு கடை திறப்பு விழாவின் போது அவர்களை அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்வது வழக்கமாக கொண்டிருக்கிறேன். நீங்களும் அவர்களுக்கு கரவோசை எழுப்பி அந்த நல்ல உள்ளங்களை வாழ்த்துங்கள். அப்பொழுதுதான் பொது சேவை நமது பகுதியிலே சிறப்பாக வரும். தொடர்ந்து பாருங்கள், இன்னும் நிறைய பேர் நல்லா பேசியிருக்கிறாங்க, அந்த பேச்சை கேளுங்கள். அவங்களுக்கு உங்களுடைய கரவோசையை எழுப்பி அவர்களை வாழ்த்துங்கள். தொடர்ந்து பாருங்கள், தீபம் இயற்கை டிவியில் இந்த நிகழ்ச்சி தொடருகிறது. முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.